வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீ ஆடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து ரன்னிங் சவுண்டு கேட்கும். யூஎஸ்பி போர்டு லைன் கொடுக்குறப்ப அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தேவையான டயோடு பார்த்தீங்களா, IN 407, அப்போனா 1M டயோடு, அது ஒன்று எடுத்துக்கங்க. அது இல்லாமல் 1000 EF 14 வாட்ஸ், அது ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துங்க. இப்போ ரெகுலேட்டர் ஒன்று இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வேணால் கீழே லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இந்த இடத்துல இன்புட்டு ஃபஸ்ட்டு கம்பி இன்புட்டு, செகண்ட் கம்பி கிரவுண்டு, தேர்டு கம்பி அவுட்புட்டு. அதாவது நம்ம எப்பயுமே ஐசிக்குள்ளே கொடுக்குற மாதிரி இது கொடுக்கணும். இதான் ஒரு ஐசின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்புட்டு கொடுத்தா அந்த சைடு அவுட்புட்டு, கிரவுண்டு நடுவில். கிரவுண்டு பார்த்திங்கன்னா மேலே அந்த கம்பி பார்த்திங்கன்னா அதுலேயும் பாஸ் ஆகும். அதாவது நீங்கள் 1M டயோடு வந்து கேட்டிங்களா, அது பார்த்தா சில்வர் கம்பி இருக்கும். அத்தை ப்ளஸ் சைடு, இது மைனஸ் சைடு. இந்த சில்வர் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கெப்பாசிட்டர் இது வந்து மைனஸ் சைடு, அந்த சைடு ப்ளஸ் சைடு. அதாவது மைனஸ் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு போய் கிரவுண்டில் கொடுத்துருங்க. இந்த ப்ளஸ் சைடு எடுத்துகிட்டு போய் அந்த அவுட்புட்டில் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாய்ஸ் வராது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுலேருந்து எப்படி யூஎஸ்பி போர்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்பி போர்டில் அதை எடுத்துங்க. கம்பி எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளஸ் கம்பி கொடுத்துருங்க, அளவு தான். ப்ளஸ் கம்பி கொடுத்துருங்க. அதுக்கு கிரவுண்டுக்கு பார்த்தீங்களா மைனஸை எடுத்துகிட்டு வந்து இந்த மைனஸ் கம்பியில் கொடுத்துருங்க, அளவு தான். மைனஸ் கொடுக்குற அளவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஐசி போர்டு இது. இதில் எப்படி கொடுக்குன்னு பார்க்கலாம். அப்பயும் நாய்ஸ் உங்களுக்கு நிற்கலாம் வச்சுங்க. இந்த யூஎஸ்பி போர்டில் கிரவுண்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஐசி போர்டு கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருங்க. அதாவது 2 இன்புட் இருந்தால் ஒரே கிரவுண்ட் தான், அதை இடத்த பாஸ் ஆகும். அப்படி கொடுத்துருங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் வால்யூம் கண்ட்ரோல் போட்டு தான் கொடுப்பீங்க. அதாவது வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்து அப்படி ஐசி போர்டு கொடுங்க. பாதி பேர் என்ன இது பண்ணுவாங்கன்னா, இந்த ரெகுலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த யூஎஸ்பி போர்டில் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ரெகுலேட்டர் ப்ளஸ் சைடு கொடுத்துருவாங்க. மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்காம அதாவது ஐசி போர்டில் மைனஸ் வந்து எடுத்து அடிப்பாங்க. நான் பக்கத்தில் சேஸ் எடுத்து நம்மளுக்கு அதுலேயும் மைனஸ் என்ன வருது அப்படின்னு எடுத்து அடிக்கிறப்ப உங்களுக்கு நாய்ஸ் வரும். அது தடுக்கிறது தான் சொல்கிறேன். இப்படி பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் எப்பயுமே ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறப்ப மைனஸ் ப்ளஸும் யூஎஸ்பி போர்டிலே கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நாய்ஸே குறையும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முக்கியமாக சேஸ் எடுத்து கொடுக்கணும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்களா, அந்த கிரவுண்டு எடுத்து சேஸ் எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு அம்மிங் வராது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.